ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னா, புதுசா ஒரு கெஸ்ட்ட நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். கெஸ்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஒரு பப்பி தான் வருது. அதுவும் ராட்வீலர் ஃபீமேல் பப்பி வருது நம்ம வீட்டுக்கு. இது இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் சூஸ் பண்ண ராட்வீலர் டாக்ஸ் தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீடர் சூஸ் பண்ணி அனுப்புறாரு. அந்த ப்ரீடர் வந்து எப்பயும் போல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ஷாராட் அவர்ட்டருந்து தான் பப்பி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாதர் வந்து லேட்டஸ்ட் இம்போர்ட் ஸ்கங்க் எல்மீர் ராட்டோட பப்பி, ஃபீமேல் பப்பி வருது. அவரு சூஸ் பண்ணி அனுப்புனது தான் இதில உள்ள ஒரு பயங்கரமான ஸ்பெஷல். ஏன்னா, அவரோட ஃபீமேல்ஸ்லாம் எல்லாருக்கும் ராட்வீலர் லவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். மேல் மாரி இருக்கும். ஃபேஸ் கட்டு, பஞ்ச் எல்லாமே. ஸோ, அவரா இந்த தடவ சூஸ் பண்ணி அனுப்புறாரு. எப்படி இருக்குன்னு வளர்ந்து வரும்போது பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ராட்வீலர் பார்பி. அந்த நேமையே இதுக்கு வைக்கலான்னு இருக்கோம். ஸோ பார்பி வந்து அதுதான் நாங்க இவ்வளோ ராட்வீலர் வளர்க்க காரணமே அந்த பார்பி தான். அதோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் இந்த அளவுக்கு நாங்க இத்தனை ராட்வீலர் மேல பாசம் வச்சு வளர்க்கறதுக்கு காரணம். ஸோ அந்த பேரையே இந்த பப்பிக்கும் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்க வந்து எங்கன்னா நைட்டு 11:45 ஆயிருச்சு. நாங்க வந்து இப்போ வந்து களியக்காவிளை தாண்டி கேரளா பார்டர் போயிட்டுருக்கோம். ஏன்னா பப்பி வந்து அங்கே பாரசாலை கேரளாலேருந்து திருச்சூர்லேருந்து வரனால பாரசாலையில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள் வந்து வரும். அதுலேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணோம். அதுக்காக போயிட்டுருக்கோம். எப்படியும் மிட் நைட்டு தான் பப்பி வரும். ஸோ அதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலாக போயிட்டுருக்கோம். ஏன்னா இது அன்எக்ஸ்பெக்டடாக இன்றைக்கி திடீர்னு மதியம் கூப்பிட்டு பப்பி அனுப்புகிறேன் அப்படின்னாரு. ஸோ எந்த விதமான பிளானும் கிடையாது. சரி எடுத்துகிட்டு வருவோம், பப்பி எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இனி வரப்போகிற வீடியோஸில் அந்த பப்பியோட ரிசீவ் பண்ணுறது ப்ளஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் பப்பி கையில் வந்துரும்னு நினைக்கிறேன். நார்மலாகவே எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நார்மலாக பப்பீஸ் எடுக்கிறது மேக்ஸிமம் பார்த்தா கேரளாவிலேருந்து தான் எடுப்பாங்க. ஏன்னா ராட்வீலர்னாலே மோஸ்ட் ஆஃப் த இம்போர்ட் டாக்ஸ் எல்லாம் கேரளாவில் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜிஸ்மோ டிமிட்டார்லேருந்து இப்போ வந்து ஸ்கங்க் வரைக்கும் எல்லாமே கேரளாவில். இம்போர்ட்னாலே பார்த்தாலே ஒரு 100 டாக்கு மேலே கேரளாவில் இருக்கும். தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ராட்வீலர் இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் நல்ல நல்ல டாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நார்மலாகவே டாக் ஷோ வந்து கேரளாவில் பார்த்தாலே ராட்வீலர்ஸ் தான் அதிகமாக வரும். இப்போ இனிமேட்டுக்கு பிப்ரவரிலையும் வருது. ஸோ மார்ச்லேயும் வருது, டாக் ஷோ வருது. இதோ நம்ம டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் வந்துருச்சு. ஸோ பப்பியை பார்க்க போகிற எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் போனேன். இதோ பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்ன பப்பின்னு அவரே சொல்லிட்டாரு. டேஸ் கம்மியாக ஃபஸ்ட் வேக்சின் மட்டும் போட்டு அனுப்பியிருக்கேன்னு. நார்மலாக நான் எடுக்கிற பப்பீஸ் எல்லாம் ஒரு 3 மந்த்ஸ் ஆன பப்பீஸாக தான் எடுப்பேன், அவர்கிட்டருந்து எடுக்கிறது. ஸோ ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. பப்பீஸ் எல்லா டைமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் என்னோடய ப்ரூஸ் எடுத்தப்ப அது வந்து வீட்டிலேயே வந்து டெலிவரி பண்ணாங்க. கிருஷ்ணகுமார் டிரான்ஸ்போர்ட்டில் வீட்டிலேயே வந்து டெலிவரி பண்ணாங்க. அப்போ எக்ஸைட்மெண்ட் வந்து அவர் வந்துட்டு எனக்கு கூப்பிட்டாரு. அதனால் பெருசாக இல்லை. தூங்கிட்டு இருந்தப்போ மார்னிங் 4:00 வந்தார். அதுக்கப்புறம் எடுக்கிற எல்லா பப்பீஸுமே ட்ரிவாண்ட்ரத்தில் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கே எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம மேல் பப்பி லேட்டஸ்ட்டாக 9 மந்த்ஸ் நான் மேல் பப்பி எடுத்தது இங்கே வந்து தான் எடுத்தேன். நல்ல ஆக்டிவாக தான் இருக்குது பப்பி. நான் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்த களைப்பு இல்லாமல் ஆக்டிவாக தான் இருக்குது. ராட்வீலர்ஸ்ட்டை நான் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல ஹேபிட் என்னென்னா, யூரின் மோஷன் மேக்ஸிமம் 90% போகாது பாஸ்கெட்டில் வச்சா. இந்த மாதிரி கேஜ்லேயும் எங்கள் வீட்டில் இருந்த ராட்வீலர் எதுவுமே போனதில்லை. இப்போ இருக்க டாக்ஸும் மேக்ஸிமம் 90% போகாது. ஸோ எனக்கு பிடிச்ச குவாலிட்டினா ராட்வீலரில் அது இன்னொன்று. டிரான்ஸ்போர்ட் பேமெண்ட் போட்டுட்டு நம்ம இனிமேல் கிளம்ப வேண்டியது தான். வீட்டை பார்த்து கிளம்பி இனிமேல் வீட்டில் வந்து அதை தூங்க வச்சுட்டு நம்மளும் தூங்குறது தான் என்னோடய வேலை. பேமெண்ட் போட்டுட்ருக்கு, அனுப்பியாச்சு. ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் நான் ஏன் சூஸ் பண்ணுறேன்னா, இவங்க வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்பப்போ தண்ணி கொடுக்கணுன்னாலும் கொடுத்துருவாங்க. பப்பி எங்கே வந்திருக்கு எல்லாமே நமக்கு 1 ஹவர் முன்னாடியும் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. இன்னொரு 1 ஹவரில் வந்துடும், நீங்கள் வந்துருங்கன்னு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும்
மேக்ஸிமம் ஒரு சாபுட்லேருந்து டாக்ஸ் எல்லாமே இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் வந்துடும். ஓகே, வேலை முடிஞ்சது. இனி நம்ம கிளம்புறது தான் நம்மளோட வேலை. பார்பி எங்களோட புது டாகோட நேமு பார்பி. இனி இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த நேமை. இனி நம்ம கிளம்புறது தான். கிளம்பி வீட்டில் அதுக்கு ஒரு டாக் பெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இனி அதை தூங்க வச்சுட்டு, ஏன்னா ஷார்ட் டைமில் ஒரு மதியம் தான் கூப்பிட்டு சொன்னார், ஒன்று நம்ம பப்பி எடுக்கிறதுனால இவ்வளோ தான் ரெடி பண்ண முடியுது. இனி போக போக ரெடி பண்ணோம். வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். இனி பப்பியை கொண்டு படுக்க வைக்கணும். ஒரு 1 ஹவர் கழித்து ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதான் என்னோடய வேலை. ஒரு டாக் பெட் அங்கே ஃப்ரெண்டில் இருக்குது. டயர்டாக இருக்கனால கொஞ்சம் டாக் ஓடுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஏன்னா அது மூவிங்லேயே இருந்ததில்ல, கொஞ்சம் அந்த சிக்னஸ் இருக்கும். நல்ல பப்பி. எனக்கு தெரிஞ்சு இது என்கிட்ட இருக்க ஃபீமேலோட நல்லா வரும்னு தோணுது. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்குற பப்பீஸில் இது ஒரு நல்ல ஃபீமேல் பப்பி. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, லைவ் நல்லா இருக்குது. இனிமேல் ஃப்யூச்சரில் இதோட வீடியோ நிறைய வரும். பை.